பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தரம் 8 கணிதத்தில 12வது பாட அலகான முக்கோணிகளும் நாற்பக்கல்களும் என்கிற பாடத்தை சென்ற வகுப்பில படிச்ச நாங்கள் முக்கோணிகளும் நாற்பக்கல்களும் முக்கோணிகளும் நாற்பக்கல்களும் இந்த பாடத்துல முதலாவதாக முக்கோணியை பற்றி படிச்ச நாங்கள் முக்கோணியினுடைய வகைகள், முக்கோணிகளின் வகைகள், பக்கங்களின் அடிப்படையில முக்கோணிகளை 3 வகைகளாக பிரிச்ச நாங்கள். கோணங்களின் அடிப்படையிலையும் முக்கோணிகளை 3 வகைகளாக பிரிச்ச நாங்கள். அதோட முக்கோணி ஒன்றின் ஒரு தேற்றம் பார்த்த நாங்கள். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். ஒரு முக்கோணியினுடைய அகக்கோணங்கள் என்னும் போது ஒரு முக்கோணிக்கு உள்ள இருக்கக்கூடிய கோணங்களை நாங்கள் அகக்கோணங்கள் என்கிறோம். யாதேனும் ஒரு முக்கோணியில ஏதாவது ஒரு முக்கோணி எடுத்து நீங்கள் அந்த முக்கோணியினுடைய அகக்கோணங்களை கூட்டும் பொழுது அவற்றின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். நாங்கள் ஒரு முக்கோணியை வரைஞ்சு அந்த முக்கோணியில 3 அகக்கோணங்களை வரைந்து அவற்றை வெட்டி எடுத்து ஒரு நேர்கோட்டுல வச்சு பொருத்தி பார்க்கும் பொழுது அந்த நேர்கோட்டுல அந்த 3 கோணங்களும் பொருந்தக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்த நாங்கள் முக்கோணி ஒன்றினுடைய அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும் அப்படின்னு. இப்ப இந்த தேற்றத்தை பயன்படுத்தி கேள்விகள் செய்து கொண்டிருந்த நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு 2 கேள்வி செய்வோம். முதலாவதா கேள்வி, ஒரு முக்கோணி தரப்படுகிறது. முக்கோணி ABC, கோணம் B 70 பாகை, கோணம் C 38 பாகை, கோணம் A அகக்கோணம் தெரியாது, எக்ஸினால் காட்டப்படுகிறது. அகக்கோணம் இந்த முக்கோணியில இருக்கக்கூடிய 3வது அகக்கோணம் எங்களுக்கு தெரியாது, எக்ஸினால காட்டப்படுது. மற்ற கோணம் வையாக இருக்குது. எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற கோணம் வை என்று தந்திருக்குது. அவ கேள்வி என்னண்டா, உருவில் எக்ஸ் y ஆகியவற்றின் y ஆகியவற்றின் பெருமானங்களை காண்க. எக்ஸினுடையதும் வையினுடையதும் பெருமானங்களை நாங்கள் காண போறோம். அப்ப பாருங்க, நாங்கள் முதலாவதாக எக்ஸினுடைய பெருமானம் காண முடியுமா, வையினுடைய பெருமானம் காண முடியுமா அப்படி என்று யோசிக்க வேணும். முதலாவதாக நாங்கள் காணக்கூடியது எக்ஸினுடைய பருமன். ஏனென்றால் ஒரு முக்கோணியினுடைய 3 அகக்கோணங்களில் 3வது அகக்கோணமாக இருப்பது இந்த எக்ஸ். ஆகவே நாங்கள் எக்ஸின் பருமனை முதலாவது காண வேணும். முக்கோணி ஏபிசியினுடைய 3 அகக்கோணங்களையும் பார்ப்போம். இந்த கோணம் எக்ஸ், இந்த கோணம் 70, இந்த கோணம் 38 பாகை. கோணம் பி ஆனது 70 பாகை, கோணம் சி ஆனது 38 பாகை, கோணம் ஏ உள்ள இருக்கக்கூடிய அகக்கோணம் எக்ஸ். ஆகவே முக்கோணியினுடைய 3 அகக்கோணங்களையும் கூட்டும் பொழுது 180 பாகை வரும் என்று எங்களுக்கு தெரியும். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே 3 அகக்கோணங்களையும் கூட்டுவோம். எக்ஸ் சக 70 பாகை சக 38 பாகை சமன் 180 பாகை. காரணம் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். இனி
70ஐயும் 38ஐயும் கூட்டுவோம். கூட்டினீங்கன்னா 108 பாகை சமன் 180 பாகை. அப்ப பாருங்கோ, எக்ஸோட 108 பாகையை கூட்டும் பொழுது 180 பாகை கிடைக்குது. அப்ப 108 பாகையோட எந்த 108ஓட எந்த எண்ணை கூட்டினீங்கன்னா 180 கிடைக்கும் என்று பார்ப்போம். என்ன செய்யறது, 180ல இருந்து 108 நாங்கள் கழிச்சு பார்க்க முடியும். எக்ஸ வச்சிருப்போம், 108 180ஆல கழிப்போம். 180ல இருந்து 108 கழிக்கும் போது எக்ஸ் சமன் 72 பாகையாக இருக்கும். 108ஓட 72 கூட்டும் பொழுது 180 பாகை கிடைக்கும். எக்ஸினுடைய பருமனை நாங்கள் கண்டுட்டோம். எக்ஸினுடைய பருமன் 72 பாகை ஆகும். இனி பையனுடைய பருமனை நாங்கள் காணுவோம். பாருங்க, இந்த எக்ஸுக்கும் பையுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இந்த கோணம் எக்ஸையும் கோணம் பையையும் நாங்கள் என்ன கோணங்கள் என்று சொல்லலாம். அந்த கோணங்களுக்கு பெயர் என்னன்னா அடுத்துள்ள கோணங்கள். அதாவது ஒரு நேர்கோட்டில ஒரு பொதுவான புயமும் ஒரு பொதுவான உச்சியும் இருக்கும் பொழுது, ஒரு நேர்கோட்டில ஒரு பொதுவான உச்சி ஓவும் பொதுவான புயம் என்றா ஓஏ. ஓஏ என்கிற ஒரு பொதுவான புயமும் ஒரு பொதுவான உச்சியும் இருக்கும் பொழுது இந்த புயத்திற்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிற கோணங்களை நாங்கள் என்ன சொல்லுவோம், அடுத்துள்ள கோணங்கள். இதுல எக்ஸ் இருந்ததுண்டா இதுல y இருக்குது. அப்படி என்றால் இந்த எக்ஸும் வையும் அடுத்துள்ள கோணங்கள் ஆகும். இப்ப இங்க 120 பாகை இருந்ததுண்டா 120 பாகையோட 120 பாகையும் இந்த கோணமும் அடுத்துள்ள கோணங்கள் ஆகும். எங்களுக்கு என்ன தெரியும், ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். ஆகவே ஒரு கோணம் 120 என்றால் மற்ற கோணம் 60 பாகையாக இருக்கும். 120ஐயும் 60ஐயும் கூட்டினீங்கன்னா 180. நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே அதை நாங்கள் இங்க பயன்படுத்துறோம். ஒரு பொதுவான உச்சி இருக்குது, ஒரு பொதுவான புயம் இருக்கு. இந்த கோடு, இந்த நேர்கோடு புயம், ஏசி என்கிற நேர்கோடு புயம், ஒரு பொதுவான உச்சியாக ஏ இருக்குது. எக்ஸும் பையும் அடுத்துள்ள கோணங்கள் ஆகும். ஆகவே எக்ஸினுடைய பருமன் 72 பாகையாக இருக்குது. எக்ஸையும் பையையும் கூட்டும் பொழுது என்ன வர வேணும், 180 பாகை. ஏனென்றால் இவை இரண்டும் அடுத்துள்ள கோணங்கள். அப்ப எக்ஸையும் பையையும் கூட்டும் பொழுது 180 பாகை வர வேணும். எக்ஸ் 72 பாகை என்று எங்களுக்கு தெரியும். அவ y எத்தனை பாகையாக இருக்கும், எக்ஸ் 72 பாகை என்று எங்களுக்கு தெரியும். முக்கோணியின்றாக கோணங்களின் கூட்டுத்தொகையில இருந்து 72ஓட எக்ஸ கூட்டினீங்க, 72 பாகையோட வைய கூட்டினீங்கன்னா 180 பாகை. வை எத்தனை பாகையாக இருக்கும், 180ல இருந்து 72 கழியுங்கோ, வை சமன் 108 பாகையாக இருக்கும். வை சமன் 108 பாகையாக இருக்கும். எக்ஸினுடையதும் பையினுடையதும் பெருமானங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறோம். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி இந்த தேற்றத்தை பயன்படுத்தி நாங்கள் பார்க்கலாம். முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை பயன்படுத்தி இரண்டாவது கேள்வி. எக்ஸினால் கோணம், எக்ஸினுடைய கோணம்
ஏ என்று தந்திருக்குது. இந்த கோணம் கோணம் வையினுடைய பெருமன் 80 பாகை என்று தந்திருக்குது. கோணம் செட்டினுடைய பெருமன் பி. இவை இரண்டும் தெரியாது, ஏயும் பியும் பெருமன் தெரியாது. நாங்கள் இனி காண போறோம். இந்த கோணம் 40 பாகை என்று தந்திருக்கு. இந்த கோணம் அதாவது LZK இந்த கோணம் 40 பாகை. ஏயினுடையதும் பியினுடையதும் பெருமன் எங்களுக்கு தெரியாது. ஏயினுடையதும் பியினுடையதும் பெருமனை நாங்கள் காண போறோம். ஒரு முக்கோணி தந்திருக்கு. கேள்வி உருவில் ஏ பி ஆகியவற்றின் பெருமன்களை காண்க. ஏ பி ஆகியவற்றின் பெருமன்களை காண்க. ஏனுடையதும் பியினுடையதும் பெருமனை நாங்கள் காண போறோம். முதலாவதாக இந்த முக்கோணியை எடுத்துக்கொள்வோம். முக்கோணி XYZ நாங்கள் எடுத்துக்கொள்றோம். முக்கோணி XYZ மட்டும் நாங்கள் எடுத்து பார்ப்போம். XYZ பாருங்கோ, செட் கோணம் பியினால் காட்டப்படுது. Y கோணத்தின் பெருமன் 80 பாகையினால் காட்டப்படுது. X கோணத்தினுடைய பெருமன் ஏயினால் காட்டப்படுது. எங்களுக்கு என்ன தெரியும்? முக்கோணி ஒன்றின் அக கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். அப்ப இந்த முக்கோணியினுடைய அக கோணங்கள் ஒன்று 80 பாகை, இன்னும் ஒன்று ஏ, இன்னும் ஒரு கோணம் பி. ரெண்டு கோணங்கள் தெரியாது, ஒரு கோணம் எங்களுக்கு தெரியும். இப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த ரெண்டு கோணங்களினுடைய பெருமனை காண முடியுமா? காண முடியாது. ரெண்டு கோணங்கள் தெரிஞ்சு இன்னும் ஒரு கோணம் எங்களுக்கு தெரியாட்டி நாங்கள் மூன்றாவது கோணத்தினுடைய பெருமனை இந்த தேற்றத்தை பயன்படுத்தி நாங்கள் காண முடியும். ஆனால் ஒரு கோணத்தினுடைய பெருமன் தான் தெரியுது, ரெண்டு கோணங்களின் பெருமன் எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? முக்கோணியின் அக கோணங்களின் கூட்டுத்தொகையை பயன்படுத்தி ரெண்டு கோணத்தின் பெருமனை நாங்கள் அதாவது ஒரு கோணம் தெரிந்து ரெண்டு கோணம் தெரியாமல் இருக்கும் பொழுது இந்த தேற்றத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த கோணங்களினுடைய பெருமனை காண முடியாது. ஆகவே வேற ஏதாவது வழி இருக்கான்னு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப பாருங்கோ, இந்த கோணம் இங்கால ஒரு கோணம் தந்திருக்கு 40 பாகை. கோணம் LZK இந்த கோணம் 40 பாகை. இந்த 40 பாகைக்கும் இந்த பிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்ப்போம். 40 பாகை, இது பி. இந்த ரெண்டு கோணங்களுக்கும் நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? ரெண்டு நேர்கோடுகள் குறுக்கால வெட்டும் பொழுது, குறுக்காக வெட்டி கொள்ளும் பொழுது உருவாகக்கூடிய கோணங்களுக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? குத்தெதிர் கோணங்கள். இந்த கோணம் ஏ என்றால் இந்த கோணமும் ஏயாக இருக்கும். அதே போல இங்கால குத்தெதிராக இருக்கக்கூடிய கோணங்கள் சமனாக இருக்கும். இது பி என்றால் இதுவும் பியாக இருக்கும். இரண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று குறுக்காக வெட்டி கொள்ளும் பொழுது குத்தெதிர் கோணங்கள் உருவாகின்றன. இந்த குத்தெதிர் கோணங்கள் பெருமனில் சமனாக இருக்கும். இந்த கோணமும் சமன், இந்த கோணமும் சமனாக இருக்கும். அப்ப நாங்கள் குத்தெதிர் கோணங்கள் என்கிற அந்த குத்தெதிர் கோணங்கள் சமன் என்கிற தேற்றத்தை நாங்கள் பயன்படுத்துறோம். இது 40 பாகை என்றால் கோணம் பி எத்தனை பாகையாக இருக்கும்? இவை இரண்டும் குத்தெதிர் கோணங்கள் ஆகும். இரண்டு நேர்கோடுகள் குறுக்காக வெட்டி கொள்கின்றன. குறுக்காக வெட்டி கொள்ளும் போது ஒன்றுக்கொன்று குத்தெதிராக இருக்கக்கூடிய இந்த இரண்டு கோணங்களும் குத்தெதிர் கோணங்கள். இவை இரண்டும் பெருமனில் சமனாக இருக்கும். ஆகவே முதலாவது நாங்கள் எழுதலாம், பி சமன் 40 பாகையாக இருக்கும். இந்த 40 பாகையும் பியும் சமனாக இருக்கும். பி பியினுடைய பெருமன் 40 பாகையாக இருக்கும். காரணம் என்ன? குத்தெதிர் கோணங்கள் சமன். இதை நாங்கள் எழுத வேணும். குத்தெதிர் கோணங்கள் சமன். குத்தெதிர் கோணங்கள் சமன் என்பதனால் பியினுடைய பெருமன் 40 பாகையாக இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன கண்டுட்டோம்? பி
பி இந்த பருமன் 40 பாகை என்று நாங்கள் இந்த தொடர்பு பயன்படுத்தி கண்டுட்டோம். இனி இந்த கோணம் 50 பாகை, இந்த கோணம் 40 பாகை, மற்றொரு கோணம் ஏ. இவை மூன்றும் முக்கோணியின் அகக்கோணங்கள். ஆகவே இவை மூன்றையும் கூட்டும் பொழுது 180 பாகை கிடைக்க வேணும். அப்ப 80 பாகையோட 40 பாகையையும் ஏயையும் கூட்டும் பொழுது 180 பாகை கிடைக்கும். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே இவை மூன்றையும் நாங்கள் கூட்டும் போது 180 பாகை கிடைக்கும். இனி 80ஐயும் 40ஐயும் கூட்டும்போ 120 பாகை. 120ஓட ஏயை கூட்டினீங்கன்னா 180 பாகை. ஆகவே ஏ சமன் எத்தனை பாகையாக இருக்கும்? 120ஓட எந்த எண்ணை கூட்டினீங்கன்னா 180 கிடைக்கும். 60. இப்ப 180ல இருந்து 120 கழிச்சு பார்ப்போம். 60. 180 பாகையிலிருந்து 120 பாகையை கழிக்கும் பொழுது 60 பாகை கிடைக்குது. ஆகவே ஏனுடைய பருமன் 60 பாகை ஆகும். பியினுடைய பருமன் 40 பாகை ஆகும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் முக்கோணியினுடைய அகக்கோணங்கள் தொடர்பான அந்த தேற்றத்தை பற்றி படிச்ச நாங்கள் அந்த தேற்றம் தொடர்பான கேள்விகளை செய்த நாங்கள். இனி நாங்கள் ஒரு நாட்பக்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை பற்றி முதலாவது முக்கோணியை பற்றி படிச்ச நாங்கள். முக்கோணியின் அகக்கோணங்களை பற்றி படிச்ச நாங்கள். இனி நாட்பக்கள் அப்படி என்றால் என்னென்று பார்த்துட்டு ஒரு நாட்பக்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்க்கலாம். நாட்பக்கள் அப்படி என்றால் என்ன? நாட்பக்கள் நாட்பக்கள் அப்படி என்றால் என்ன? 4 பக்கங்களாலான ஒரு மூடிய நீர்க்கூட்டு தளவுரு நாட்பக்கள் எனப்படுகிறது. 4 பக்கங்களாலான ஏபி ஒரு பக்கம், பிசி 2வது பக்கம், சிடி 3வது பக்கம், ஏடி 4வது பக்கம். 1 2 3 4 4 பக்கங்களாலான ஒரு மூடிய நீர்க்கூட்டு தளவுருவைத்தான் நாங்கள் நாட்பக்கள் என்கிறோம். அப்ப சதுரம் ஒரு நாட்பக்களா இல்லையா? சதுரம் செவ்வகம் எல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். சதுரம் அப்படி என்றா 4 பக்கங்களால் ஆன, ஆனால் 4 பக்கங்களும் எப்படி இருக்கும்? சதுரத்துக்கு சமனாக இருக்கும். 4 சமனான பக்கங்களை கொண்ட ஒரு மூடிய நீர்கோட்டு தளவுருதான் சதுரம். இந்த சதுரம் ஒரு நாட்பக்கள் ஆகும். ஏனென்றால் அதுக்கு 4 பக்கங்கள் இருக்குது. அதே போல செவ்வகம் என்றால் 2 எதிரெதிர் பக்கங்கள் சமனாக இருக்கும். எதிரெதிர் பக்கங்கள் சமனாக இருக்கிற மாதிரியான 4 பக்கங்களை உடைய ஒரு நாட்பக்கள் தான் செவ்வகம் ஆகும். நாட்பக்கள் என்றால் என்ன? 4 பக்கங்களாலான ஒரு மூடிய நீர்கூட்டு தளவுருவாக இருக்க வேணும் ஒரு நாட்பக்களுக்கு. நாட்பக்கள் இப்படியும் இருக்கலாம். நீங்கள் இணைகரம் படிச்சிருப்பீங்க. இணைகரம்
இணைகரமும் ஒரு நாற்பக்கள் தான். இணைகரத்துக்கு இணைகரம் என்றால் எதிர் பக்கங்கள் சமனாக இருக்கிற மாதிரியான ஒரு நாட்பக்கள். அதே நேரம் இந்த ஒரு சோடி எதிர்பக்கங்கள் மாறா தூரத்துல இருக்கும், சமாந்தரமாக இருக்கும். எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கிற நாட்பக்கள் தான் இணைகரம். இப்ப இந்த நாட்பக்களை பாருங்க, இந்த எல்லா நாட்பக்களுக்கும் 4 பக்கங்கள் கண்டிப்பாக இருக்க வேணும். அதே நேரம் 4 கோணங்கள் இருக்க வேணும். முக்கோணிக்கு 3 பக்கங்களும் 3 கோணங்களும் இருக்கிற மாதிரி நாட்பக்களுக்கு 4 பக்கங்களும் 4 கோணங்களும் இருக்க வேணும். இனி அப்ப இந்த நாட்பக்கள், இவ்வாறான இந்த நாட்பக்களினுடைய அகக்கோணங்கள் அப்படி என்றால் என்ன, அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு இருக்கும் என்று நாங்கள் இனி பார்க்கலாம். நாட்பக்கள் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. நாட்பக்கள் ஒன்றின் ஒரு நாட்பக்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். ஒரு நாட்பக்கள் ஒன்று எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு நாட்பக்கள் எடுத்திருக்கிறோம். நாட்பக்களுக்கு பெயரிடுவோம் PQRS. 4 பக்கங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு நாட்பக்கள். நாட்பக்கள் ஒன்றின் அகக்கோணங்கள் அப்படி என்றா என்ன, முக்கோணிக்கும் அகக்கோணங்கள் பார்த்து நாங்கள் அகக்கோணங்கள் என்றா முக்கோணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய, அகம் என்றா உள்ளே இருக்கக்கூடிய கோணங்களை தான் நாங்கள் என்ன சொல்றோம், அகக்கோணங்கள் என்கிறோம். அப்ப நாட்பக்கள், ஒரு நாட்பக்கள்லையும் உள்ளே இருக்கக்கூடிய 4 கோணங்களையும் நாங்கள் என்ன சொல்றோம், அகக்கோணங்கள். ஒரு நாட்பக்கள் ஒன்றின் உள்ளே இருக்கக்கூடிய இந்த 4 கோணங்களையும் என்ன சொல்றோம், அகக்கோணங்கள் என்கிறோம். இனி நாட்பக்கள் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. நாட்பக்கள் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் முக்கோணிக்கு அந்த ஒரு செயற்பாடு செய்த மாதிரியே நாட்பக்களுக்கும் நாங்கள் செய்து பார்ப்போம். நீங்கள் செய்து பார்க்கலாம். வேறு ஏதாவது ஒரு நாட்பக்களை ஒரு நாட்பக்களை எடுத்துக்கொள்வோம். நாட்பக்கள்ட நீங்கள் வரைஞ்சு பார்க்கலாம். நாட்பக்களை வரைஞ்சு கொண்டு அந்த நாட்பக்களினுடைய 4 அகக்கோணங்களையும் வரையுங்க. அப்படி ஏதாவது செவ்வகத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அகக்கோணங்கள் வரையும் போது கொஞ்சம் பெருசா ஒரே அளவு, கிட்டத்தட்ட ஒரே அளவை உடையதா வரையுங்க. ஒன்றை பெருசா நீங்கள் இதை ஒன்றை சின்னனாகவும் பெருசாகவும் வைக்கும் பொழுது அதை பொறுத்துறது கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட 4 அகக்கோணங்களும் ஒரே அளவில் வார மாதிரி நாங்கள் 4 அகக்கோணங்களையும் வரைஞ்சு கொள்ளுவோம். கத்தரிக்கோலை பயன்படுத்தி இந்த 4 அகக்கோணங்களையும் வெட்டி எடுங்கோ. வெட்டி எடுத்துட்டு முக்கோணிக்கு செய்த மாதிரியே முக்கோணிக்கு ஒரு நேர்கோட்டில வச்சு நாங்கள் பொருத்தின நாங்கள் இந்த அகக்கோணங்களை இவ்வாறு நாட்பக்களுக்கு ஒரு புள்ளி, அதாவது ஒரு புள்ளியை சுற்றி நாங்கள் பொருத்த போறோம். நாட்பக்கள் ஒன்றின் அகக்கோணங்கள் 4ஐயும் வெட்டி எடுத்து இப்படி வரும். இந்த மாதிரி வரும் 4 அகக்கோணங்களையும்
இப்படி 4 அகக்கோணங்களையும் என்ன செய்யறீங்க? இப்படி ஒரு நாற்பகல்ல வெட்டி எடுத்த 4 அகக்கோணங்களையும் எங்கால வெட்டி எடுத்திருக்கிறோம். இந்த 4 அகக்கோணங்களையும் நாங்கள் ஒரு புள்ளியில வச்சு பொருத்துவோம். புள்ளியில வச்சு பொருத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இவ்வாறு அந்த 4 அகக்கோணங்களும் ஒரு புள்ளியில வைத்து பொருத்தும் பொழுது 4 அகக்கோணங்களும் பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வாறு 4 அகக்கோணங்களும் ஒரு புள்ளியை சுற்றி வைக்கும் பொழுது பொருந்தி வரும். இதுல இருந்து நாங்கள் ஒரு கூட்டுத்தொகையாக இருக்கும். உங்களுக்கு சுற்றியுள்ள ஒரு புள்ளியை படிச்சிருக்கிறோம் 300. ஆகவே இந்த அகக்கோணங்கள் 4 சுற்றி அவற்றை கோணங்களும் பொருந்தி ஒரு முடிவுக்கு வர அகக்கோணம் 360 புள்ளியை சுற்றியுள்ள பாகை ஒரு புள்ளியை சரியாக பொருந்தி வரும் 4 கோணங்களும். ஆகவே நாங்கள் நாற்பகல் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை இருக்கும் என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். இதுல இருந்து நாங்கள் எழுதலாம். நாற்பகல் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை நாற்பகல் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். 2வது தேற்றமாக நாங்கள் இந்த தேற்றத்தை பார்க்கிறோம். இந்த தேற்றத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இனி கேள்வியை செய்யலாம். ஏற்கனவே நாங்கள் பார்த்த முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாகும். அதே போல நாற்பகல் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். இந்த நாற்பகளின் அகக்கோணங்கள் தொடர்பாக நாங்கள் இப்ப கேள்விகளை செய்யலாம். முதலாவதாக தரப்பட்ட உருவில் எக்ஸின்
பருமனை காண்க. நாற்பக்கள் கொண்டு தரப்படுது. நாற்பக்கள்ல 4 அகக்கோணங்கள், 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை அப்படி என்று எங்களுக்கு தெரியும். அப்ப 3 அகக்கோணங்கள் தரப்படும் பொழுது இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு நாங்கள் 4வது அகக்கோணத்தினுடைய பருமனை காண முடியும். இந்த கோணம் 85 பாகை, இந்த கோணம் 95 பாகை, இந்த கோணம் 100 பாகை. அடுத்ததாக இந்த கோணம் 60 பாகை. பிள்ளைகள், நாங்கள் கேள்வி தரப்பட்ட ஒரு சவுண்ட் ஓகேவா சார்? கேக்குதா? தரப்பட்டுள்ள உருவில் எக்ஸின் பருமனை காண்க தந்திருக்கு. நாற்பக்கள்ல கோணங்களின் பருமன் தெரியாது. எக்ஸினால் நாங்கள் இந்த உருவ அவதானி நாற்பக்கள் ஒன்றின் 360 பயன்படுத்தி காணுவோம். ஆகவே பாகை 100 பாகை ஓட எக்ஸ கூட்டும் பொழுது 360. அதான் தொடர்பு. நாற்பக்கள் ஒன்றின் அந்த 4 அகக்கோணங்களுக்கு இடையிலான தொடர்பு என்ன? நாற்பக்கள் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். 4 கோணங்களையும் நீங்கள் கூட்டும் பொழுது 360 பாகை கிடைக்க வேணும். இனி இந்த தெரிந்த பாகைகளை நாங்கள் கூட்டுவோம். 60 என்பதும் 145, அதோட 100 கூட்டின நீங்கண்ட 245 பாகை. 245 பாகை. 245 பாகையோட எக்ஸ கூட்டும் பொழுது 360 பாகை கிடைக்க வேண்டும். ஆகவே எக்ஸினுடைய பருமனை காணுவோம். 360 பாகையில இருந்து 245 பாகையை கழிப்போம். கழிச்ச நீங்கண்டா 360ல இருந்து 245 கழிக்கும் போது 5 அங்கால சைவ 105 115 பாகை கிடைக்கும். 5 115 பாகை. எக்ஸினுடைய பருமன் 115 பாகை ஆகும். ஆனால் பாருங்கோ, இந்த எக்ஸ் வந்து இந்த படம் வேறு இருக்கிறது. ஏனென்றால் எக்ஸினுடைய பருமன் 115 பாகையாக இருக்குது. ஆனால் எக்ஸ் வந்து ஒரு கூர்ங்கோணமாக இருக்குது, செங்கோணத்தை விட சிறிய கோணமாக இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? இந்த கோணத்தினுடைய பருமன் 60 என்றும் இதை எக்ஸ் என்றும் மாற்றிக்கொள்ளவும். இவ்வாறு கூறும் பொழுது கிட்டத்தட்ட படத்துக்கு ஏற்ற மாதிரி பருமன்கள் காட்டப்பட்டிருக்கும். இது 60 பாகையாக இருந்தால் இது எக்ஸ் ஆக இருந்தால் சரியாக இருக்கும். ஏனென்றால் எக்ஸ் என்றது ஒரு விரிகோணமாக வந்திருக்குது. விரிகோணம் என்றால் 90 பாகையை விட அதிகமாக இருக்க வேண்டும். அப்ப எக்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்தால்தான் பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே எக்ஸ் இந்த பருமன் 115 பாகை ஆகும். அடுத்ததாக 2வது கேள்வி. நாற்பக்கள், ஒரு நாற்பக்கள் தரப்படுகிறது. நாற்பக்களினுடைய 4 அகக்கோணங்களும் எக்ஸினால் தரப்படுகிறது. தரப்பட்ட உருவில் எக்ஸின் பருமனை காண்றோம்.
இங்கேயும் 4 கோணங்களும் எக்ஸினால் தரப்படுகிறது. இந்த கோணம் 3x, இவை இரண்டும் 2x பருமனை கொண்ட இவை இந்த 2 கோணங்களினுடைய பருமனும் 2x ஆக இருக்குது. இந்த 2 கோணங்களினுடைய பருமனும் 3x ஆக இருக்குது. நாற்பக்கண்ட 4 கோணங்களினுடைய பருமன்கள் காட்டப்படுது. இந்த கோணத்தின் பருமன் 3x, இந்த கோணத்தின் பருமன் 3x, இந்த கோணம் 2x, இந்த கோணம் 2x. 4 அகக்கோணங்களின் பருமன்களுமே எங்களுக்கு தெரியாது, எக்ஸினால் காட்டப்பட்டிருக்குது. இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த 4 கோணங்களினுடைய பருமனையும் காண முடியும். எக்ஸின் பருமனை கண்ட பிறகு அப்ப எங்களுக்கு தெரியும் நாற்பக்கள் ஒன்றின் 4 அகக்கோணங்களின் தொகை 360 பாகையாகும். ஆகவே 4 அகக்கோணங்களை கூட்டுவோம். 2x சக 2x சக 3x சக 3x சமன் 360 பாகை. 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாக இருக்கும். நான்கு கோணம் பாருங்க 2x எல்லாமே நான்கையும் கோவைகளை அட்சர கணித உறுப்புகளை பார்க்கும்போது கொண்ட உறுப்புகளா நிகர்த்த உறுப்புகள் கொண்ட உறுப்புகள் 4x 7x 10x ஒரே மாதிரியான தெரிகிறதால அவளை 4x 4x ஓட கூட்டினீங்கன்னா 10. ஆகவே 10 ஒரு x 10ஆல வகுப்போம் 36 பாகையாக இருக்கும். ஒரு எக்ஸினுடைய பருமன் 36 பாகை ஆகும். இதுல இருந்து ஒவ்வொரு கோணங்களினுடைய பருமனையும் நீங்கள் காண முடியும். 2x காட்டப்பட்டிருக்கின்ற கோணத்தின் பருமன் என்னவாக இருக்கும்? ஒரு x 36 பாகை. ஆகவே 2x 2 தரம் 36 72 பாகை. அதே போல 3x காட்டப்பட்டிருக்கும் கோணத்தின் பருமனையும் நீங்கள் காண முடியும். ஒரு x 36 பாகை. 3x 3 தர 36 3 36 பெருக்கினீங்கன்னா 18 மீதி 1 108 பாகை. ஆகவே 2x காட்டப்பட்டிருக்கிற கோணத்தின் பருமன் 72 பாகை. இவை இரண்டும் 72 பாகையாக இருக்கும். நீங்கள் படத்துல போடக்கூடாது, நீங்கள் இப்படித்தான் எழுதி காட்ட வேணும். நாங்கள் உங்களுக்கு விளங்குறதுக்காக நாங்கள் படத்துல எழுதுவோம். 3x காட்டப்பட்டிருக்கிற கோணத்தின் பருமன் 108 பாகையாக இருக்கும்.
சார் சவுண்ட் கேக்குதோ சார்? ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை தொடர்பாக படிச்ச நாங்கள். அதே மாதிரி நாற்பற்கள் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை தொடர்பாக படிச்ச நாங்கள். தொடர்ந்து நாங்கள் அடுத்த வகுப்புல இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.